ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹ. வணக்கம். இந்த 2026 மார்ச் ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும். எப்படின்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் யாரு சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஜாதகம் கொடுக்கும்போது அவர் உங்க லக்னம் என்னன்னுட்டு கண்டுபிடிச்சு உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவர் சொல்லணும். எல்லாமே இல்ல. சில கொஞ்சம் ஒரு உங்க லைஃப்ல நடக்கிற இவெண்ட்ஸ் சொல்லி உங்க லக்னம் என்ன லக்னம் உங்களோடது அது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் எப்பவுமே சரியா இருக்காது. ரெண்டாவது நம்ம பாஸ்ட் சொல்றவருக்கு நம்ம ஃபியூச்சர் சொல்ற ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நாமே அவர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது அவர் பூஜை பத்தி சொல்லும்போது, ரெமெடிஸ் பத்தி சொல்லும்போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இருக்கிற அந்த ரெமெடிஸ் தான் சொல்லணும். எப்படின்னா, ஜபம், மந்திர ஜபம், தானங்களை பத்தி. ஸோ அது விட்டுட்டு ஜோதிடத்துல இல்லாத தோஷங்களை பத்தி, கால சர்ப்ப தோஷம், என்னென்ன தோஷங்கள் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நியூமராலஜி படி, டேரோட் கார்டு, இது எல்லாமே ஜோதிடம் கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்லியான பூஜைகள் எல்லாம் நம்ம ஜோதிடத்துல இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராலையும் நம்ம தலையெடுத்த மாற்ற முடியாது. ஸோ இப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணும், நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும், இதெல்லாம் ஏதாவது பூஜை பண்ண நடக்குமான்னு கேட்பாங்க. அது அப்படியெல்லாம் நடக்காது. உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும் நடக்கும். அந்த டெஸ்டினியை நாம அக்செப்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நாம பண்றதுக்கு அவர் நம்ம தயார் பண்ணணும். யாரு? அஸ்ட்ராலஜர். ஸோ இந்த மாதிரி நீங்க உண்மையான ஜோதிடத்தை யார் இருக்காங்களோ அவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுன்னா ஒரு ஈஸி கிடையாது, ரொம்ப டைம் வேணும். ஸோ ராசியிலேருந்து, லக்னத்திலேருந்து, பாத லக்னத்திலேருந்து, ஸோ நிறைய தசைகள் இருக்கு. சில பேருக்கு விம்சோத்திரி தசை மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க 48 தசை பீரியட்ஸ் இருக்கு. யோகினி தசை, சர தசை நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கைரேகையும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. மேஷ ராசி 2026 இந்த மார்ச் மாதத்துல மேஷ ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சதுர்த்த பாவத்தில் இருக்கிற கேது கிரகம். ஸோ ஃபோர்த் ஹவுஸ்ல சதுர்த்த பாவத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஏதாவது உங்க மனசுல இருக்கலாம். அது நடக்கிற சான்ஸ் ரொம்ப கம்மி. எப்படின்னா, நிறைய டைம் ரொம்ப சமீபத்துல கேன்சல் ஆயிடும். சரியான இப்ப வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அங்கே கூட உங்களுக்கு சக்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ரெண்டுக்குமே இது அந்த சரியான நேரம் கிடையாது. வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல நேரம் வரும். அப்ப நீங்க சேல் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இந்த டைம் பீரியட்ல, இந்த மந்த்ல ரொம்ப சான்சஸ் கம்மியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மேசராசில பிறந்தவருக்கு நிறைய பேருக்கு இது சாடே சாத் பத்தி ரொம்ப பயம் இருக்கும். அவர் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. எப்படின்னா, மேச ராசியில பிறந்தவருக்கு சாடே சாத் பத்தி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எப்படின்னா, சாடே சாத்தி உங்களுக்கு எஃபெக்டிவா நெகட்டிவா எஃபெக்ட் பண்ணணும்னா அது பின்னாஸ்தக வர்க்கத்துல கம்மி பாயிண்ட்ஸ் இருக்கணும். சனிகிரகத்துக்கு அவன் அவயோகியா இருக்கணும், தசாபிரியில இருக்கணும். நிறைய இருக்கு விஷயங்கள். ஸோ நிறைய பேர் இந்த சாடே சாத் பீரியட்லயே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அது நெகட்டிவா எடுக்கிறது வேணாம். நீங்க அனுமான் சாலி சொன்னா போதும், எவ்வளவோ கம்மியாயிடும் நெகட்டிவ் எஃபெக்ட். அப்படி இருந்தா, பயம் இருந்தா. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜாப்ல ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்கு. எதுக்குன்னா, அங்க இருக்கிற கிரகங்கள் ரொம்ப நிறைய பாசிட்டிவா இருக்கு. எஸ்பெஷலி வெளிநாட்டுக்கு போறதுக்கு யாரும் ட்ரை பண்றீங்களோ, வெளிநாட்டு ஜாபுக்காக யாரும் ட்ரை பண்றீங்களோ, அவர் எல்லாருக்குமே மேசராசில பிறந்தவருக்கு இந்த மாதம் மார்ச் ரொம்ப நல்லது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த ஸ்கோர் வராது. ஜாக்கிரதை இருங்க. மூணாவது வீட்டுல இருக்கிற கிரகம் குரு கிரகம். இந்த குரு கிரகம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு டிராவல் பண்ற சான்சஸ் அதிகமா இருக்கும். இப்போ அண்ணத்தம்பி ஏதாவது சண்டே வந்திருக்கலாம். அவர் அந்த டைம் பீரியட்ல அப்படி இருந்தா அது சால்வ் சார்ட் அவுட் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு. 11th ஹவுஸ்ல இருக்கிற கிரகங்கள் நம்ம பார்த்தா, நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணிருக்கலாம், ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அவருக்கு இந்த பிசினஸ்ல கண்டிப்பா சக்சஸ் இருக்கு, ப்ரோக்ரஸ் இருக்கு, ஃபைனான்சியல் ஃப்ளோ அதிகமா இருக்கு, லாபம் கூட அதிகமா வர சான்ஸ் இருக்கு. கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. எப்படின்னா, நிறைய பேருக்கு
கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க, சர்ச் பண்ணிருப்பாங்க மேட்ரிமோனல் வெப்சைட்ஸ்ல. அவருக்கு வந்து ரொம்ப நல்ல சம்பந்தம் கிடைக்கிற வாய்ப்பு வந்து இந்த டைம் பீரியட்ல, இந்த மாதத்துல மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. கல்யாணம் நடக்கலாம். நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து சில பேர் வந்து பிரிஞ்சிருப்பாங்க, தூரத்துல இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வெளியே இருப்பாங்க. அவரு வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. கடன் பிரச்சனை. ஸோ இந்த கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு இப்ப நிறைய பேர் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம அந்த கடன் பிரச்சனையில விழுந்திருப்பாங்க. ஆனா வெளியே வர்றதுக்கு மேஜிக்கலா ஒரு ரெமெடி இல்லை. ஆனா லக்ஷ்மி மந்திரம் சொன்னா ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டாக இருக்கும். அது இல்லாம ஒரு வழி கிடைக்கலாம். அந்த வழியை அந்த சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து சும்மா ஏதாவது ஒரு பூஜை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பூஜை பண்ண, இந்த பூஜை பண்ண, எல்லா கோவிலுக்கும் போனேன் சார்ன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அந்த கடன் பிரச்சனை தீராது. எப்படின்னா அதுக்கு ஒரு பிளான் வேணும். நமக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு மூளை கொடுத்திருக்காரு. எதுக்குன்னா யோசிங்க. சரி, நீங்க யோசிக்கிறதுக்காக தான் அது கொடுத்திருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க சும்மா பூஜை பண்ணா, கோவிலுக்கு போனா அப்படிலாம் நடக்காது. கோவிலுக்கு போறது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக. சரிங்களா? ஸோ நீங்க வந்து அங்க யோசிங்க. யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்காக உங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறவருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து புதுசான ஜாப் தேடுறவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி.